கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் மூன்றாம் உலகப் போர் பகுதி 29. காசு வெறி பிடிச்சி அலைகிறான் முத்துமணி. அனுபவிக்கிறது மட்டும்தான் காசு, அதுக்கு மேலே பாக்கி வைக்கிறதெல்லாம் வெறும் நம்பர்னு தெரியாமல் போகுது நாட்டில் பல பேருக்கு. அந்த நம்பர் கையில் குடுமியை கொடுத்துட்டா லேசில் விடாது அது. முத்துமணி குடுமி சிக்கி போச்சு காசோட கையில். மழையை கொள்ளையடித்த பாவி பைய ஊரில் குளத்தையும் புறம்போக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக விற்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு பெருச்சாலி போதும் வீட்டை கெடுக்க, ஒரு வஞ்சகம் போதும் ஊரை கெடுக்க. அடே அப்பா, ஒரு காலத்தில் எப்படி இருந்த குளம் பார்க்க பார்க்க ஆசையாக இருக்கும். குளம் நிறப்பெருக்கா நிற்கிறப்ப கரை மேலே நின்று பார்த்தா காண காண கண்ணு அடங்காது. தண்ணிக்கு மேலே தீபம் பொருத்தி வச்ச மாதிரி தாமரைப்பூவும் அள்ளிப்பூவும் சும்மா வரிசை கட்டி நிற்கும். தவளையும் மீனும் தாமரை இலை மேலே சடுகுடு விளையாடி போகுங்க. குளத்தங்கரையில் உட்கார கிடச்சவன் கொடுத்து வச்சவன் கண்ணு முன்னால் ஒரு உயிர் சினிமா நடக்கும் ஐயா. கோலத்துக்குள்ள ஐர மீன், ஆரா மீன், உழுவ மீன், கெண்டை மீன், கெளுத்தி மீன், கெளுரு, விரால், மணிக்குறவன்னு ஒரு மீன் குடும்பமே சண்டை சத்தம் போட்டுக்கிட்டே சந்தோஷமாக இருக்கும். கடக்குன்னு தண்ணிக்குள்ளே முங்கி கொஞ்ச நேரம் காணாமல் போய் வீட்டுக்கு சாயங்காலம் வெறுங்கையோடு திரும்பாத சில அதிகாரிகளை போல் எதையாச்சும் ஒன்றை பிடிச்சி எங்கேயாவது எந்திரிக்கும் நீர்க்கோழிக. குளத்துக்கு மத்தியில் காலங்காலமாக நிற்கிது ஒரு கருவேலங்காடு. ஊர் தேசம் சுற்றி வந்தாலும் பறவைகளுக்கெல்லாம் படுக்க அங்கே தான். கொக்கு, நாரை, மயில், மைனா, காக்கா, குருவி, மரங்கொத்தி, பராந்து இப்படி சகல பறவைக்கும் சமத்துவபுரம் அதுதான். விடிய காலையிலையும் சாயங்காலத்துலேயும் எல்லாம் கூடி கத்தி கூடிய கெடுக்குங்க. ஒவ்வொரு தொண்டைக்கும் வேற வேற சத்தம். ஆனால் அத்தனை சத்தத்துக்கும் ஒரே அர்த்தம் சந்தோஷந்தான். நண்டு, நத்தை, தவளை, தண்ணி பாம்பு இதுகளை பார்த்து பழகலைன்னா ஒருத்தன் ஊரில் பிறந்து ஒரு புண்ணியமும் இல்லை. மண்ணை கரைச்சி மனசுக்குள்ளே ஊத்தாதவனுக்கு அனுபவம் எப்படி வரும்? அனுபவம். ஒரு நரி நண்டு பிடிக்கிறத பார்க்க கொடுத்து வச்சவன் பாக்கியசாலி. ஓடியாடி மேய்ஞ்சிட்டு அந்தி மசங்க பொந்துக்குள்ளே போயிருங்க நண்டுக. அந்த நேரம் பார்த்து தான் நாட்டாமையை ஆரம்பிக்கும் நரி. ஒவ்வொரு பந்தா மோப்பம் பிடிச்சி வர நரி நண்டோடைய தடம் பார்க்கும். மேய்ச்சல் எடுத்த நண்டு இதுக்குள்ளே தான் அடைஞ்சிருக்கும்னு அடையாளம் கண்டுபிடிக்கும். இப்போ பின்பக்கம் திரும்பி பின்னங்காலில் குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு நரி வாழை செலுத்தும் நண்டு பொந்துக்குள்ளே. தலையில்லாத நண்டுக்கு மூளை கம்மியா இல்லையா? என்னமோ ஒன்று பொந்துக்குள்ளே இறங்குதுன்னு நரி வாழை கவும் நண்டுக. சிக்குச்சு நண்டுன்னு தெரிஞ்சதும் விசுக்குன்னு வாழை வெளியே உருவி தரையில் ஓங்கி அடித்து நண்டுகளை தலைகீழாக கவுத்துப்படும் நரி. அதுக பிறண்டு படுக்க முன்னே மலார்னு தவ்வி நண்டு காலுகளை மிசுங்க விடாமல் அமுக்கிக்கிட்டு அடி வைத்து சதையை அப்படியே பிச்சு தேங்காய் சில்ல திங்கிற மாதிரி திண்டுபடும் திண்டு. தந்திரக்கார நரின்னு சும்மாவா சொல்லவன் சொன்னாங்க. குளமும் பூமாதேவி மாதிரி தான், ஒரு பாகுபாடும் பார்க்கறதில்ல. மனுஷனா மாடா வா வந்து குளிச்சுக்குங்க. முள்ளு செடியா அள்ளி செடியா வா வந்து முளைச்சுக்குங்க. மேல் சாதியா கீழ் சாதியா வா வந்து குடிச்சுக்குங்க. வைத்த வலிக்காரனா வாந்தி எடுத்த முண்டச்சியா வா வந்து செத்துக்குங்க. சக்கரை வியாதியா சங்கு இலை இருக்கு தின்னுங்க. தடுமங்காய்ச்சலா தாராக்கீரை இருக்கு வதக்கிக்குங்க. இப்படி சகல சீவராசிகளுக்கும் சர்வரோக நிவாரணியாக இருந்தது பாண்டிய ராசாக்கமாறு வெட்டி வச்ச அந்த குளம்தான். குளம் நிறைஞ்சா காடுகரை விளையிறது மட்டும் இல்லை, நிலத்தடி நீர் கசிஞ்சு கசிஞ்சு சுத்துபத்தில் இருக்கிற மலட்டு கிணறுகளுக்கும் மார்புல ஊத்தெடுக்க ஆரம்பிச்சிரும். குளம்ங்கிறது ஒரு ஊருக்கு தளதளன்னு தழும்பி நிற்கிற சந்தோஷம். ஊருக்குள்ளே என்னைக்கு ஒரு அரசியல் குளம் நடந்துச்சோ அன்னைக்கு கெட்டுச்சு குளம். பொக்கப்பண்டிக்கும் தும்மலப்பட்டி கரையன் தலையனுக்கும் ஆண்டாண்டு காலமாக அரசியல் பகை. அந்த தேர்தலில் பொக்கப்பாண்டிக்கு ஓட்டு போட விடாமல் தன் சாதி சனத்தையே தடுத்து புட்டான் கரையான் தலையன். ஏழை அவனுக்கு லேசாக ஒரு முட்டு வைத்தியம் பண்ணிட்டு வாங்கடா அப்படின்னு பொக்கப்பாண்டி சொன்னதும் கிளம்பிருச்சு ஒரு தண்ணி பார்ட்டி. வயக்காட்டுக்கு வாய்மடை திறந்து விட்டுட்டு நடிச்சாமல் திரும்பிக்கிட்டு இருந்த கரையான் தலையனை குளத்தங்கரையில் வழிமறிக்குதுக கோஷ்டிக. வாய் தகராறு முத்தி கம்புல 2 சாத்து சாத்தவும் கை தவறி புடனியில் விழுந்து போச்சு ஒரு அடி. பொட்டுன்னு உசுரும் போச்சு. அடித்தவனுக்கு போதையும் இறங்கி போச்சு. பணத்தை என்ன பண்ணுறது? புடிபடலை ஒருத்தனுக்கும். குளத்தோரமாக ஒரு காலவாசல் புகஞ்சிக்கிட்டு இருக்கு. செங்கக்கல் வெந்துக்கிட்டு இருக்கு. பணத்தை தூக்கி காலவாசலில் எரிஞ்சானுங்க. முள்ளை போட்டு மூடிட்டானுங்க. புனவாடை வாராமல் இருக்க ஒரு சாக்கு மிளகாயும் கொட்டிட்டானுங்க. எப்பே யாத்தேய் அப்படின்னு கத்தி பார்த்தான் காலவாசல் குருசாமி. ஒன்னையும் சேர்த்து எரிச்சுப்படுவோம்டா மிரட்டி பணத்தை மட்டும் எரிச்சிட்டு போயிட்டானுங்க. மறுநாள் முத்துமணிக்கிட்ட மட்டும் தண்ணியை போட்டு உளறிட்டான் குருசாமி. ஒரு புடி கிடச்சி போச்சு முத்துமணிக்கு. தான் வேலை வாங்க சிநேகித மூலமாக பொக்க வாண்டிக்கிட்ட கொடுத்த லஞ்ச காசை வசூல் பண்ண இதுதான் நேரம்னு முடிவு பண்ணிட்டான் முத்துமணி.
என்னே ஆட்சி மாறினா ஆபத்துனே. குடியார பைய குருசாமி ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உளறிடுவானே. பச்சை நோட்டை வச்சு அவன் வாயை அடைக்கணும்னே. கொஞ்ச நேரம் மேலையும் கீழையும் பார்த்து தலையை அங்கிட்டும் இங்கிட்டுமா ஆட்டுனாரு பொக்கப்பாண்டி. தலையாட்டம் நின்றுருச்சுன்னா முடிவுக்கு வந்துட்டாருன்னு அர்த்தம். பணமாக கொடுக்க வேணாம், நிலமா கொடுத்துருவோம். நிலமா? என்னென்ன சொல்கிறீங்க? குளத்து புறம்போக்கில் 2 ஏக்கரை அளந்து விட்டு குருசாமியை உழுதுக்கிற சொல்லு. தாசில்தார் தோளான் துருத்தி எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். முத்துமணி மூஞ்சி வெளுத்து வெள்ளையாகி போச்சு. சி, கெட்ட சாதி பயலாக இருக்கானே. இவனை நான் ஏற்கலாம்னு வந்தா இவன் என்னையை ஏற்று அரசாங்கத்தையும்ல ஏற்க பார்க்குறான். நான் உன்னையை ஏற்று குருசாமியை ஏற்று அரசாங்கத்தையும் ஏற்கிறேன்னா இல்லையாவாரு? நேர குருசாமி கிட்ட போனான். அவன் செங்கக்கல்லை விற்று வச்சிருந்த காசை கையில் வாங்கிக்கிட்டு குளத்து புறம்பக்க கையை நீட்டி காட்டி சொல்கிறான், ஆண்டாண்டு காலத்துக்கு ஆண்டு அனுபவிச்சுக்க. காலாகாலத்தில் பட்டா வாங்குறதுக்கு பொக்கப்பாண்டியும் நானும் பொறுப்பு. எப்படியோ தான் வேலைக்காக அடுத்தவன் கொடுத்த லஞ்சத்தையும் தான் பேருக்கே மாற்றி வரவு வச்சுக்கிட்டான் முத்துமணி. மூங்கில் காட்டில் ஒரு மரம் பத்துக்கிட்டா போதும், காடே எரிஞ்சிரும். குருசாமி ஒருத்தன் உழுகவும் இந்தான்னு 7-8 பேர் இறங்கிட்டான் குளத்துக்குள்ளே. தாசில்தார் ரொம்ப வேண்டப்பட்டவர் முத்துமணிக்கு. ஒருத்தன் கூட பழகுனா உடனே அவன் பலவீனம் கண்டுபிடிக்கிறது தான் முத்துமணிக்கு முதல் வேலை. தாசில்தார் காசு பணத்துக்கு ஆசைப்படுற ஆள் மாதிரி தெரியலை. அவருக்கு டீ வாங்கிட்டு வர்றதுக்கே பிராந்தி பாட்டில் எடுத்துக்கிட்டு போனான் பியூனு. மோப்பம் பிடிச்சிட்டான். தண்ணியும் மான்கறியும் தான் தாசில்தாருக்கு இஷ்டம்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏற்றுமதி தரத்தில் மான்கறியும் இறக்குமதி தரத்தில் பிராந்தி பாட்டிலும் குமிச்சு விழுந்துட்டார் தாசில்தார். வீட்டு பத்திரத்தை எடுத்து நீட்டுனாலும் கண்ணை மூடிக்கிட்டு கையெழுத்து போட்டுருவார் போல இருக்கு பாவம். இந்தான்னு குளத்து புறம்போக்கில் ஒரு 18 ஏக்கரை காசு வாங்கிட்டு பகிர்ந்து கொடுத்துட்டான் முத்துமணி. கொலைக்கு சாட்சி வச்சிருக்கான் கையில். ஒன்றும் பேச முடியல பொக்கப்பாண்டியால. மான்கறி மயக்கம் தட்ட முடியல தாசில்தாரால. அப்பங்கிட்ட பிரித்து வீட்டை பங்கு போட்ட மாதிரி குளத்தை ஊருக்கே பங்கு போட்டு கொடுத்துட்டான் கொள்ளக்கார பைய. குளத்து புறம்போக்கில் தண்ணி வந்து அடிக்கிற தூரத்தில் ஒரு காலனியே உண்டாகி போச்சு. அந்த காலனி உண்டான கதையே ஒரு அரசியல் கூத்து. செக்கான் ஊரணியில் கல் உடைக்கிற குவாரி ஒன்று இருக்குது பொக்கப்பாண்டிக்கு. தேர்தலுக்கு காவுந்து பண்ணவும் கள்ள ஓட்டு போடவும் குவாரியிலேருந்து 100-150 குடும்பங்களை கொண்டாந்து குளத்தங்கரை ஓரமாக குருசு ஓட்டு கொடுத்தாரு பொக்கப்பாண்டி. தேர்தல் முடிஞ்சிருச்சு. விரலில் மையும் கையில் மொய்யும் வச்ச பிறகும் கூட ஒரு பயனும் ஊரை விட்டு கிளம்பல. ஐயா சாமி, இந்த ஊரு நாடு பிடிச்சி போச்சு, மரம் மட்டை பிடிச்சி போச்சு. பொழைச்சா இங்கேயே பொழைக்கிறோம், செத்தா இங்கேயே சாகுறோம், எங்களை வெளியேற்றிடாதீங்க, இங்கேயே வீடு கட்டிக்கிறோம். 150 குடும்பமும் மலார்னு காலில் விழுந்துருச்சு. இது என்னடா வம்பா போச்சு? திண்ணையில் பொத்தி படுக்க புடவையை கொடுத்தா விடிஞ்சு எந்திரிச்சு பொண்டாட்டியே சொந்தங்கிற கதையாவில் போச்சு. என்னொன்னுக்கு இருக்கட்டும், கள்ள ஓட்டுக்கும் ஆச்சு, கலவரத்துக்கும் ஆச்சு. அத்தனை பேரையும் சொந்தத்துக்கு வீடு கட்ட விட்டு அனுபவ பாஜியதை வர வாங்கி கொடுத்துட்டான் பொக்கப்பாண்டி. இந்த கதை இப்படி இருக்க, குளத்து தண்ணியை யாருக்கும் தெரியாமல் விலை பேசி விற்க ஆரம்பிச்சிட்டான் முத்துமணி. உச்சி கரட்டில் இருந்த பொட்ட காடுகளை பூரா வளைச்சு வாங்கியிருக்கிறான் மில்லுக்காரன். மா, எலுமிச்சை, நெல்லி, சப்போட்டான்னு 400 ஏக்கரையும் அடக்கி நட்டுவிட்டான். ஆனால் 400 ஏக்கர் நனையணுமே, தண்ணி இல்லை. மில்லுக்காரங்கிட்ட சொல்கிறான் முத்துமணி, ஐயா பொக்கப்பாண்டி குடுமி என் கையில், நான் என்ன செஞ்சாலும் எதிர்பேச்சு கிடையாது. தண்ணி தானே வேணும் உங்களுக்கு? எங்கள் ஊர் குளம் ஏன் கட்டுப்பாட்டில், தண்ணி நான் தாரேன். ஏதோ உங்கள் காடு நினைகிற மாதிரி மாதம் என் கையை நினச்சி விடுங்க. வாய்மொழி ஒப்பந்தம் போட்டு ராத்திரியோட ராத்திரியாக குழாயை பதிச்சு தண்ணியும் கடத்திவிட்டான் முத்துமணி. கொட்டுது வருமானம் குடமா. அரசாங்க சம்பளம் தான் அவன் வாங்குறதுலையே கம்மியான பிச்சை காசு. பொக்கப்பாண்டியை மிரட்டுற மாதிரி கெஞ்சுற மாதிரி மிரட்டி குளத்தை தூர்வாடுற டெண்டரை பினாமி வச்சு எடுத்துவிட்டான் முத்துமணி. சம்பந்தப்பட்ட மந்திரிக்கு 8%, உள்ளூர் மந்திரி, மாவட்ட செயலாளர், உள்ளூர் எம்எல்ஏ எல்லாரும் கூடி 7%, மீடியேட்டருக்கு 2, அதிகாரிகளுக்கு 8, ஒப்பந்தக்காரர்களுக்கு 25 போக பாதிக்கு பாதி திட்டத்துக்கு போய் சேர்ந்தா அதுவே கடவுள் செயல். பொதுவாக இதுதான் சர்க்கார் சாங்கியம். இந்த சாங்கியத்தில் ஒன்றை கூட செய்யலை முத்துமணி. உசுறு போனாலும் உண்மை சொல்ல மாட்டேனே, இதை மட்டும் விட்டு கொடுத்துருங்க. பொக்கப்பாண்டியை பயங்காட்டியே தன்னம் கட்டிட்டான். ஐயா, நீங்களும் நானும் ஒரே சாதி, அரசாங்க சாதி, கருணை காட்டுங்க. அதிகாரிகளை கும்பிட்டே கொன்னுபிட்டான். எடுத்துட்டான் டெண்டரை. கப்பம் கட்டாமலேயே கப்பல் வாங்கிட்டான். மூளைக்காரன் முத்துமணி. இமயமலையில் கொண்டு போய் விட்டால் ஐஸ் சூடாக இருக்குன்னு சொல்லி பனிக்கட்டியை விற்று பணம் செஞ்சிருவான். டெண்டர் எடுத்தவன் அவன், ஆனால் குளத்தில் தூர் எடுத்தது அவன் இல்லை. குளம் வத்தி வறண்டு பாலமாக வெடித்த உடனே கம்மாக்குள்ளே யார் வேணும்னாலும் கரம்பு அள்ளிக்கிங்கன்னு சொல்லிவிட்டான்.
குளத்துக்குள்ளே கூத்து வெட்டாகி போச்சு. கட்டை வண்டி, டயர் வண்டி, டிராக்டரு, லாரின்னு அவன் வரிசையாக நின்று குளத்தை தூர் வர ஆரம்பிச்சிட்டான். ஒரே மாதத்தில் குளம் ஆழமாகி போச்சு. அதுக்கு பிறகு ஜேசிபி வண்டியை குளத்துக்குள்ளே இறக்குனா முத்துமணி. 100 யானை மொத்தமாக தும்பிக்கையை நீட்டி போகிற மாதிரி போகுது அந்த வண்டி. 30 நாள் செய்ய வேண்டிய வேலையை 3 நாளில் முடித்தான். மேடுகோடு தட்டி விட்டு ஓரஞ்சாரம் சரி பண்ணிவிட்டான். மேலதிகாரியை வந்து பார்த்தாலும் சந்தேகப்படாத அளவுக்கு கீழ்மண்ணை மேல்மண்ணாக புரட்டி விட்டுட்டான். அதுக்கு பிறகுதான் நடந்துச்சு அந்த அநியாய கூத்து. சரிஞ்ச கரையை ஒசத்தி கட்டுறேன்னு டெண்டர் எடுத்தவன் ஜேசிபி வண்டியை முட்டை விட்டான் ஐயா கரையோரத்து மரங்க மேலே. 100-200 வருஷமாக கரையை காவகாத்த புளிய மரம், புங்க மரம், அரச மரம், ஆலமரம், வேப்ப மரம், வேளா மரம், மருத மரம், தேங்க மரம் எல்லாம் அடுக்கி வச்ச செங்கல் சூறாவளி காற்றுல விழுகிற மாதிரி சடசடன்னு சாயுதையா. பாவம் கொப்பும் கொலையுமா கீழே கிடக்கு. 200 வருஷம் தரையில் இறந்து கிடக்கு. எல்லா மரத்தையும் வெட்டி வெட்டி விற்றுப்பிட்டான். கேட்டால் பொந்து விழுந்த மரம் பொட்டுன்னு தட்டுனதில் விழுந்துருச்சுன்னு கணக்கு சொல்லிவிட்டான். தூரி எடுக்க ஆர்டர் வாங்கி வேறு எடுத்துவிட்டு போயிட்டான் விளங்காதவைய. குளத்துக்குள்ளே காலங்காலமாக நின்ன கருவேல மரங்களையும் அடையாளம் இல்லாமல் அழிச்சுப்பிட்டான். கேட்டால் அந்த இடத்தையும் ஆழப்படுத்தியிருக்கேன்னு களவாணித்தனத்துக்கு பில்லும் போட்டுவிட்டான். ஊரே வந்து உச்சி கொட்டி நிற்கிது விழுந்து கிடந்த மரங்களை பார்த்து. பொட்டழிச்ச பொம்பளை மாதிரி கரையாக அடையாளம் மாறிப்போச்சு. ஊரில் கிழடு கட்டைங்க பொண்டு பொடுசுங்க எல்லாம் வந்து மரம் செத்து போனதுக்கு இழவு விசாரித்தாலும் காக்கா, குருவி, நாரை, கொக்கு ஒன்றையும் காணோம். உங்கள் வீட்டு வாசல் போச்சு, இனிமேல் இங்கிட்டு வாராதீங்கன்னு காற்று போய் தகவல் சொல்லியிருக்கும் போல இருக்கு பச்சை பறவைகளுக்கு. மரம் இழந்த குளக்கரை வெறுமையை உடுத்து இருந்தது. சின்னப்பாண்டி, எமிலி, இஸ்முரா மூவரும் நடைப்பயிற்சி கொண்டார்கள் குளக்கரை மீது. அரைக்குளம் நிறைந்திருந்தது. அப்போது பூமி நனைந்து கொண்டிருந்தது அந்தியின் தங்க ஒழுகலில். உடம்பில் உட்கார்ந்து கடந்து கொண்டிருந்தது குளத்தில் குளித்து வந்த ஈரக்காற்று. ஒற்றை நாற்காலியிட்டு தூரக்கரையில் அமர்ந்திருந்தான் ஒரு மனிதன். அடிக்கடி வான் பார்ப்பதும், குளத்தில் ஒரு கல்லை எறிவதும், வெறியோடு பேனா எடுத்து விறுவிறுவனை எழுதுவதும், சட்டென்று நிலைகுத்தி நிற்பதுமாய் தனக்கான தனி உலகத்தில் இயங்கிக் கொண்டிருந்தான் அந்த மனிதன். சற்றே திகைப்புற்றவளாய், யார் அந்த மனிதர் என்றாள் எமிலி. எங்கள் தமிழ் மொழியின் கவிஞர்களுக்குள் ஒருவர் என்றான் சின்னப்பாண்டி. பெயர் வைரமுத்து. பேசலாமா? பேசலாம். மூவரும் நடந்தனர் வைரமுத்துவை நோக்கி. தொடர்ந்து பதிவுகளை கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். நான் குறிஞ்சி கொற்றவன்.